தலைமைச் செயலகத்தில் பல்வேறு நிறுவன அதிகாரிகளுடன் தமிழகத்தின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில தகவல் ஆணைய அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தலைமைச் செயலகத்தில் பல்வேறு நிறுவன அதிகாரிகளை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க கேட்கலாம். நித்யானந்தன், விவரம். தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றதற்கு பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு தொழில் நிறுவனங்களுடைய சிஇஓ சிடிஓ எல்லாம் சந்தித்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் அவருடைய அறையில் அதற்கு முன்னதாக அதாவது மகேந்திரா நிறுவனத்துடைய தலைவரை சந்தித்திருக்கிறார். அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமைச் செயலகத்தில் இந்த மகேந்திரா நிறுவனத்தின் தலைவர் ஆட்டோமேட்டிவ் பிசினஸ் உடைய வேலுசாமியை சந்தித்து அவர் மரியாதை நிமித்தமாக அவர் சந்தித்து முதலமைச்சருக்கு ஒரு பூங்குத்து கொடுத்திருக்கிறார். அதே போல அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது தலைமைச் செயலகத்தில் செயின் கோபேல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் ஸ்ரீதர், மேலாண் இயக்குனர் உள்ளிட்டோர் உன்னிகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் முதலமைச்சரை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது தலைமைச் செயலகத்தில் தகவல் ஆணையர் முகமது ஷகீல் அக்தர், அதே போல மாநில தகவல் ஆணையர்கள் அபய்குமார் சிங், அதே போல தாமரைக்கண்ணன், அதே போல பிரியாகுமார், திருமலை முத்து, இளம்பரிதி, நடேசன், விஜயராம் ஆகியோர்கள் சந்தித்தும் முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இன்று தலைமைச் செயலகத்தில் தொடர்ச்சியாக முதலமைச்சர் காலையில் ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு இன்று தலைமைச் செயலகம் வரும்பொழுது பட்டு வேட்டி சட்டையில் முதலமைச்சர் வந்திருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை அரசே வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது இவர்களை சந்தித்த அந்த படம் என்பது வெளியே இருக்குது. வழக்கமாக அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றிலிருந்து கோட் சூட் அணிந்துதான் தலைமைச் செயலகத்துக்கு வந்திருந்தார். அரசு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டிருந்தார். இன்று அவர் பட்டு வேட்டி சட்டை அணிந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமைச் செயலகத்திற்கு வந்திருப்பது, அதே நேரத்தில் அதிகாரிகள் அதே போல தொழில்நுட்ப நிறுவனங்களுடைய தலைவர்களை சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியுடைய படங்கள் தற்பொழுது அரசை வெளியிட்டிருப்பது என்பது கூடுதல் தகவலாக இருக்கிறது. தகவலுக்கு நன்றி நித்யானந்தன். கோவை சிறுமி கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு விரைவில் தண்டனை பெற்று தரப்படும் என்றும் இவ்வழக்கை காவல்துறையினர் முறையாக கையாண்டு வருவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கமளித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசியல் காரணங்களுக்காக கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தேவையற்ற கருத்துக்களை தெரிவித்து வருவதாக கண்டனம் தெரிவித்தார். மேகதாது அணைக்கு பூமி பூஜை போடுவதை எதிர்த்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். ஏன்னா அவர்கள் இந்த கர்நாடக அரசு சார்பாக அவங்க ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பூமி பூஜை நடத்த போறோம். நாங்கள் எந்த பூமி பூஜையும், அதாவது அவங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும் தான் ஃபைல் பண்ண சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்க. அதை மீறி பூமி பூஜை செய்ய போறேன்னு சொன்னதுனால நம்ம தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் அதை செய்யக்கூடாதுன்றதுக்காக நம்ம தொடுக்க வரலாம். ஒவ்வொரு கட்டத்திலும் எல்லா கட்டத்திலும் வேற வேற உச்சநீதிமன்றத்திலும் ஒரு சில வழக்கல் தொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ கண்டிப்பாக முதல்வர் எந்த காலத்திலும் மேகதாதுல அவர்கள் எந்த விதத்திலும் அவர்கள் கட்டுவதற்கான எந்த அனுமதியும் நம்ம கொடுக்க போவதில்லை. அதிமுக தோல்விக்கு காரணமான பிடிவாத குணம் கொண்ட எடப்பாடி பழனிசாமியுடன் பணியாற்ற விரும்பாததால் ராஜினாமா செய்துள்ளதாக அதிமுக முன்னாள் எம்பி இளவரசன் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் பேட்டியளித்த அவர் அதிமுகவில் அனைத்து பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அதிமுக தொடர்ந்து 11 முறை தோல்வியை சந்தித்ததற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாத குணம்தான் என்று குற்றம் சாட்டிய அவர், பிடிவாத குணத்தை கொண்ட எடப்பாடி பழனிசாமியுடன் பணியாற்ற விரும்பாததால் ராஜினாமா செய்ததாக கூறினார். அம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்த நேரத்தில் பல்வேறு தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள். அந்த தோல்விகள் நடக்கிற நேரத்தில் எல்லாம் இந்த தோல்விக்கு நான் தான் பொறுப்பேற்கிறேன் என்று என்னை மன்னித்து விடுங்கள் என்று தொண்டர்களுக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு தோல்விக்கும் தான் பொறுப்பேற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 10 ஆண்டுகளில்
11 தோல்வியை இந்த இயக்கம் சந்தித்திருக்கின்றது. ஒரு தோல்விக்கு கூட நான் பொறுப்பேற்கிறேன், நான் தான் காரணம், தொண்டர்களுக்கு இப்படி அவர் எந்த காரணமும் இல்லாமல் பொறுப்பும் இல்லாமல் அமைதியாக இருந்தால் எந்த அதிமுக தொண்டரும் ஏற்றுக்கொள்வார்கள்? திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்களிடம் அத்துமீறிய வடமாநில இளைஞரை பொதுமக்கள் தாக்கியதில் உயிரிழந்தார். வெங்கல் அடுத்த ஆர்ஆர் கண்டிகை பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த பெண்களிடம் மது போதையில் இருந்த வடமாநில இளைஞர் பிரசஞ்சித் தாஸ் என்பவர் அத்துமீறலில் ஈடுபட முயன்றதாக கூறப்படுகிறது. மேலும் கையில் வைத்திருந்த கத்தியை காட்டி மிரட்டி நகைகளை பறிக்க முயன்றுள்ளார். அப்போது பெண்களின் கூச்சல் சத்தம் கேட்டு அங்கு திரண்ட பொதுமக்கள் அத்துமீறலில் ஈடுபட்ட வடமாநில இளைஞர் மீது சரமாரி தாக்குதல் நடத்தினர். தாக்குதலில் பலத்த காயமடைந்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இளைஞரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து 4 பேரை கைது செய்தனர். நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித்தின் தாய் கிருஷ்ணகுமாரியிடம் சிபிசிஐடி போலீசார் துருவி விசாரணை மேற்கொண்டனர். கடந்த ஜூலை 27ஆம் தேதி காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் கவின் நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட சிபிசிஐடி விசாரித்து வரும் இந்த வழக்கில் கவினின் காதலியின் தம்பியான சுர்ஜித் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த உறவினரான ஜெயபாலனையும் கைது செய்தனர். தொடர்ந்து கொலைக்கு தூண்டுதலாக இருந்ததாக சுர்ஜித்தின் தந்தையான போலீஸ் எஸ்ஐ சரவணன் மற்றும் தாயான எஸ்ஐ கிருஷ்ணகுமாரி ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சரவணன் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் 10 மாதங்களுக்கு பிறகு சுர்ஜித்தின் தாயார் உதவி ஆய்வாளர் கிருஷ்ணகுமாரியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து காலை 9 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையின் போது கொலைக்கான உண்மையான காரணம் என்ன, மகளின் காதல் திருமணத்தை எதிர்த்தது குறித்து பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை சிபிசிஐடி போலீசார் முன்வைத்தனர். இதற்கு கிருஷ்ணகுமாரி அளித்த பதில்கள் அனைத்தையும் போலீசார் முழுமையாக வீடியோ பதிவு செய்து கொண்டனர். இந்த நிலையில் விசாரணை முடிவடைந்து அவர் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு உடல் பரிசோதனைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளார். மருத்துவ பரிசோதனைகள் நிறைவடைந்த பிறகு அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.